வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்மம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் வந்திருக்கக்கூடிய ரைடர்ஸோட கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு 4 வண்டி வந்திருக்கு. வாங்க வண்டியோட டீட்டெயில்ஸ் சொன்னோன்னா பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, TN60 ஸ்டேஷன் வண்டி 2022 லாஸ்ட்டு ரைடர். இந்த வண்டி பார்த்தோம்னா ஒரு மிட் வேரியண்ட் தான், ஸ்ப்ளிட் சீட் வச்சு வரக்கூடியது. கஸ்டமர் பார்த்தீங்களா எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்களாக்க ஹேண்ட் கார்டு போட்டிருக்காரு. ப்ளஸ் பார்த்தீங்களாக்க எக்ஸ்ட்ராவாக எக்ஸட் பம்பர் மாட்டிருக்காரு, மினி ரூட் சாரன்லாம் மாட்டிருக்காரு. ஃப்ரண்ட் டயர்லாம் பார்த்தீங்களாக்க ஒரு 90% மேலேயே இருக்குது. பாடியில் எங்கேயுமே டேமேஜ் ஆனதோ ஸ்க்ராச்சஸ் ஆனதோ அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. தெளிவாக இருக்குது வண்டி. சீக்கவர்லாம் பாருங்கள், எல்லாம் கம்பெனிலேருந்து வந்தது தான். ரியர் டயருமே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 90% அந்த ரேஞ்சில் இருக்கும். சென்ஸ் பாக்கெட்லாம் பாருங்கள், கண்டிஷனாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா புதுசாகவே இருக்குது. எங்கேயும் எந்த டேமேஜும் இல்லை. மீட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்களாக்க 27,690 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருக்குது. பாடியில் எங்கேயும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. எல்லாமே தெளிவாக இருக்குது. நீங்களே பாருங்கள், ரைட் சைட்லேயுமே சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை வண்டி. இந்த 2022 மாடலுக்கு நம்ம கம்மம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்க 65,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதில் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்க சூப்பர் ஸ்குவாட் எடிஷன். இந்த வண்டி 2024 மாடலு, TN65 ராம்நாடு ஸ்டேஷன் வண்டி. ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 75% மேலே இருக்குது. இப்போ நார்மலாக இருக்க வண்டிக்கும் இந்த சூப்பர் ஸ்குவாட் எடிஷனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னோம்னா, நார்மல் வண்டியில் பார்த்தீங்களாக்க அதில் எந்த ஒரு கிராஃபிக்ஸு ஸ்டிக்கர் எதுவுமே இருக்காது பாடியில். இதில் வந்து பார்த்தீங்களாக்க மக்காடு வைசரு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்களாக்க ஸ்டிக்கர் வந்துடும். ப்ளஸ் பார்த்தீங்களாக்க டேங்க்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த அவெஞ்சர்ஸ் எம்பளம், அந்த சைடில் சூப்பர் ஸ்குவாட் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிராஃபிக்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் இதுதான் இந்த 2 வண்டிக்கான வித்தியாசம். பெருசாக மேஜர் வித்தியாசம் ஒன்றும் இதுதான் சொல்ல போனோம்னா. மற்றபடி பார்த்தீங்கன்னா பாடியில் எங்கேயும் எந்த டேமேஜும் இல்லை. 2 ரூட்ஸ் ஆர்ன் மாட்டிருக்காங்க. செயின்ஸ் பாக்கெட் எல்லாமே கண்டிஷனாக இருக்குது. ரியர் டயருமே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 75% மேலே இருக்குது. சீட் கவருமே கம்பெனிலேருந்து வந்தது தான். தெளிவாக இருக்குது வண்டி. எங்கேயுமே எந்த சின்ன கிரேச்சஸோ டேமேஜ் ஆனதோ அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. மீட்டர் எல்லாமே இதுலேயும் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு. இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 5,123 சம்திங் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பக்காவாக இருக்குது. இந்த 2024 மாடலுக்கு சூப்பர் ஸ்குவாட் எடிஷனுக்கு நம்ம கம்மம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்கும் 85,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயும் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரோம். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்களாக்கும் TN57 திண்டுக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இதுவும் மிட் வேரியண்ட் தான், பிளாக் கலரு, பியூர் பிளாக்கு. இதோட ரியர் டயர் கண்டிஷன்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்களா அதுவுமே ஒரு 80% மேலேயே இருக்குது. பாடியில் எங்கேயும் பெருசாக டேமேஜ் ஆனதும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சீட் ஒரு மோக்கொண்டு எல்லாமே கம்பெனிலேருந்து வந்தது தான். நீங்களே பாருங்கள், மீட்டர் எல்லாமே பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது. இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 10,120 கிலோமீட்டர் அந்த ஓடி இருக்கு. ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா புது டயர் நாங்கள் போட்டிருக்கோம். தெளிவாக இருக்குது. மற்றபடிக்கெல்லாம் பார்த்தீங்களா ஹெட்லைட்டில் மட்டும் லைட்டாக சின்ன கிராச்சஸ் இருந்துச்சு. மற்றபடி எதுவும் பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. தெளிவாக இருக்குது வண்டி. இந்த 2024 மாடலுக்கு TN57 திண்டுக்கல் ஸ்டேஷன் வண்டிக்கு நம்ம கம்மம் நாகார்ஜுனா மோட்டார்ஸ் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கும் 79,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயும் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரோம். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் அதுவுமே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் TN57 திண்டுக்கல் ஸ்டேஷன் வண்டி தான். 2024 மாடலு, மெட்டாலிக் ரெட் கலரு, ஃப்ளேம் ரெட் கலரு. தெளிவாக இருக்குது வண்டி. நீங்களே பாருங்கள், ரியர் டயர் புது டயர் போட்டிருக்கோம். சீட் கவர்லாம் கம்பெனிலேருந்து வந்தது தான். சைலன்ஸில் மட்டும் லைட்டாக அந்த பக்கம் கொஞ்சமாக போயிட்டு போயிருக்கு. மற்றபடி எங்கேயும் எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. சின்ன கிராச்சஸ் கூட இல்லை. தெளிவாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் இன்ஜின் கார்டாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து வந்தது தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 75% மேலேயே இருக்குது. மர்க்காடோ, ஹெட்லைட், டூமோ, வைசரோ எங்கேயும் எந்த ஸ்க்ராச்சஸ் ஆன மாதிரி இல்லை. லெஃப்ட் சைடுமே பாருங்கள், சின்ன கிராச்சஸ் கூட இல்லை பாடியில் எங்கேயும். தெளிவாக இருக்கும் வண்டி. செயின்ஸ் பாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் புது ஸ்ப்ராக்கெட்டு. நீங்களே பாருங்கள், நீட்டாக இருக்குது. டிஜிட்டல் மீட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது. 12,589 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருக்குது. இந்த 2024 மாடலுக்கு ஃப்ளேம் ரெட் கலருக்கு நம்ம கம்மம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கும் 83,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயும் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரோம். இந்த ரைடர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கும் இப்போ நம்ம கம்மம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் இருக்குது. இந்த ரைடரோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னோம்னா 125 cc ஓரளவுக்கு ப்ரீமியமாக ஓட்டுறதுக்கு நல்ல லக்ஸரியாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கும் மைலேஜுமே ஓரளவுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சிருக்க கஸ்டமர்ஸ் எல்லாம் 60 கிலோமீட்டர் எங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. தெளிவாக இருக்குது, ஓரளவுக்கு பரவாயில்ல வண்டி. இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னோம்னா, இந்த வண்டிகளில் இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைபரில் போட்டிருக்கிறதுனால சப்போஸ் ஏதாவது உடஞ்சு போச்சுன்னா கூட நம்ம அந்த டேங்க் பீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நம்ம வாங்கி மாட்டிக்கலாம்.
மற்ற மெட்டல் டேங்கில் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு டென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா அதை டென்ட் எடுத்து பெயிண்டிங் பண்ணணும், இல்லாட்டி வேறு ஏதாவது டேங்க் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், காஸ்ட் கூடுதலாக இருக்கும். ஆனால் இந்த வண்டியில் பொறுத்தளவுக்கு எப்செட் இந்த மாதிரி வண்டிகளில் வர மாதிரி ஃபுல்லாக பைப்பர் பார்ட்ஸில் போடுறதுனால நம்மளுக்கு ஓரளவுக்கு விலையும் சீப்பாக முடிஞ்சு போகுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, பக்காவாக இருக்குது வண்டி. கூலிங் பவராக இருக்கட்டும், இதோட மைலேஜாக இருக்கட்டும், ஸ்டைலாக இருக்கட்டும், டிஜிட்டல் மீட்டரு, டிஸ்க் பிரேக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனாலே நம்ம ஓரளவுக்கு இந்த வண்டியை நம்ம சூஸ் பண்ணலாம். எனக்கு மைலேஜ் வேணும், ஓரளவுக்கு தோரணையாக இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வண்டியை வாங்கலாம். இந்த வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்மம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் இருக்குது. தேனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரவங்களுக்கு வாங்க, நாங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம். வெளியிலேருந்து வரவங்களுக்கு ஃபுல் கேஸ் கொடுத்தா எடுக்கிற மாதிரி இருக்கும். வாங்க வண்டியில் பாருங்கள், எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ பண்ணி தரோம். நன்றி, வணக்கம்.